இன்றைக்கு இந்த பகுதியில் நல்ல தண்ணீர் காவிரியிலே கிடைக்கவில்லை என்றுதான் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஈரோடு மாநகர மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய நிலை இருந்தது. அதற்கும் தீர்வு காண்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமரிடத்திலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே அதை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கை கொடுத்தோம். பாரத பிரதமர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்று எனக்கு உறுதியளித்தார். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அப்பொழுது 2 அவைகள், மேலவை, நாடாளுமன்ற மேலவை, மக்களவை கூட்டுக்குழு கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டத்தை அறிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை பற்றி சிந்திக்கவில்லை. பல முறை சட்டமன்றத்திலே நான் தெரிவித்தேன், கிண்டலும் கேலி பேசினார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள். இப்படித்தான் திட்டத்தை கொடுப்பீங்க, ஆனா அவர்கள் வாங்கி வச்சுக்குவாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க என்று சொன்னோம். நாங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனைக்காக முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையிலே பாரத பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சருக்கும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த ஆண்டு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றுவதற்காக 12,500 கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்டுள்ளது.